ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாண்டியன் வந்து சரவணன் தங்கமயிலோட கல்யாணத்தை முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சரவணனை விசாரிக்க சொல்லுவாரு. இப்ப கதிர் சும்மா எல்லாம் முந்திட்டு வந்து ஐடியா கொடுக்குறாரு. அது ஒன்றும் இல்லை, மொதல் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணணும். கூடவே பெர்த் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் போதும், வேலை முடிஞ்சுன்றாரு. இதை கேட்ட பாண்டியன் நக்கலா குத்தி காட்டுவாரு. பாத்தியாடா அனுபவத்தை எப்படி பேசுறான்னு, ஏதாவது சந்தேகம் இருந்தா இவன்ட்ட கேட்டுக்கோ, ஏன்னா சாருக்கு தான் கல்யாணம் பண்ண அனுபவம் இருக்கு, அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அனுபவம் இருக்குன்னு குத்தி காட்டுவாரு. அதை கேட்ட கதிரும் திருத்துன்னு மொழிப்பாரு. லாஸ்டா பாண்டியன் தங்கமயில்ட்ட இவன் கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருமா, அப்படியே ஆதார் கார்டையும் சேர்த்து கொடு, அதுதான் இப்ப எல்லா இடத்துலயும் கேட்கறாங்கன்றாரு. தங்கமயிலும் சரின்னு தலையாட்டுவாங்க. இப்ப கதிர் பேச்சுவாக்குல கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணும் போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏஜ் வெரிஃபிகேஷன்லாம் நடக்குன்றாரு. அதை கேட்டோன்னு தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆகா, அப்ப நமக்கு வயசு கூடன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே, அதுக்கப்புறம் நம்ம கதையே முடிஞ்சுன்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா தங்கமயில் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. மாமா எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு ஆதார் கார்டுலாம் கேட்குறாரு, அதை பார்த்தா என் வயசு என்னன்னு தெரிஞ்சு போயிருமே, அதுக்கப்புறம் என் கதையே முடிஞ்சுன்னு புலம்புறாங்க. அதை கேட்ட பாக்கியத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. மயில உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு யோசி, அதை விட்டு எல்லா விஷயத்துக்கும் சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க, போனை வெயின்னு சொல்லி திட்டிட்டு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கதிரையும் ராஜியும் தான் காட்டுறாங்க. கதிர் ராஜியை பார்த்து நக்கலா, அன்னைக்கு என்னமோ ரொம்ப ஓவரா பேசினேன், எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம், என் சொந்த காலில் தான் நான் நிற்பேன், நான் டியூஷன் எடுப்பேன், சம்பாதிப்பேன், அப்படி இப்படின்னு சொன்னேன், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே, எல்லாமே சும்மா வாய்ஸ் அவுட் ஆள் தானான்றாரு. அதை கேட்ட ராஜிக்கு செம டென்ஷன் ஆகுது. நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பா நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன்றாங்க. ஆனா கதிர் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றாரு. இப்ப ராஜி வந்து அப்படி நடக்கலன்னா என் பேரையே மாத்திக்கிறேன்னு சொல்லி சவால் விடுறாங்க. அடுத்த நாள் காலையில ராஜி போய் கோமதியை மிரட்டுறாங்க. அத்தை எப்பதான் மாமாட்ட போய் டியூஷன் விஷயமா பேச போறீங்க, அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. அது கோமதி வந்து நான் எப்படி உங்க மாமாட்ட பேசுறது, அவட்ட இந்த விஷயத்த பத்திலாம் பேசினா பயங்கரமா கோவப்படுவாரு, என்னாலாம் முடியாதுன்றாங்க. அதை கேட்ட ராஜிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அத்தை என்ன விளாடுறீங்களா, ஒழுங்கா மாமாட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டாங்க, எல்லாம் நடக்கதே வேறன்னு மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே கதிர் கேட்டுட்டு தான் இருப்பாரு. கதிர் ராஜியை பார்த்து, என்ன எங்க அம்மாவை மாட்டிட்டு இருக்க, என்ன கேட்கறதுக்கு ஆளுல நினைச்சியான்றாரு. பதிலுக்கு ராஜி வந்து, இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் என் அத்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா கிளம்புன்னுவாங்க. கோமதியும் கதிர் வந்தாலும் கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க. அதுக்கு ராஜி வந்து, இங்க பாருங்க உங்க பையன் சப்போர்ட் பண்றான்லாம் அசால்ட்டா இருந்துடாதீங்க, நீங்க மட்டும் பர்மிஷன் வாங்கி தரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மாட்டிட்டு போறாங்க. லாஸ்டா நடக்குதுன்னா பாண்டியன் வந்து இன்னைக்கே போய் சரவணன் தங்கமயிலோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்றாரு. அதுக்கு தங்கமயில்ட்ட திரும்ப ஆதார் கார்டுலாம் கேட்பாரு. அதை கேட்டவன் தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சமாளிக்கிறதுக்கு மொக்க காரணமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு மீனாக்கெல்லாம் சந்தேகம் வரும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று தங்கமயிலோட வயசு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை தங்கமயில் வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர கோமதி வந்து பாண்டியன்ட்ட ராஜியோட டியூஷன் விஷயமா பேசி அது ஒரு பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.